வாய் தரக்கூடாது, வாய் தரனா கட்டுக்காவ ஜாக்கிரதை. அருமையான பாடல். நீ உங்க அக்கா பொண்ணு கொஞ்ச நேரத்துக்காக நான் ஏன் தூக்கு மாட்டி சாகணும்? நான் உங்களை போய் சாக யாரு சொன்னேன்? அப்படியே நீங்க தூக்கு மாட்டி தொங்கினாலும் சத்தியமா உயிர் போகும். நான் தூக்கு மாட்டி தொங்கினா என்னுடைய உயிர் போகாது உனக்கு எப்படி தெரியும்? இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் ஓடிட்டு அப்படி சொல்லு. ஏன் தெரியுமா தூக்கு மாட்டி தொங்கினாலும் உயிர் போகாது? நீங்க மாட்டிட்டு தொங்கும் போது பட்டாக்கு கவுரா எனக்கு பங்காளிக்கு சண்டை. பங்காளிக்கு சண்டை. அவன் மேல உள்ள கோபத்துல அவனதான் திடீர்னு பங்காளி சண்டை வீட்டோட இருக்கணும். அரசாங்கம் வரைக்கும் கொண்டு வரலாமா? வரவே கூடாது. ரப்பாடி நீ வந்துட்ட. நான் வந்துட்டேன். ரப்பாடி எங்கடா? ஊர்ல கண்டுபிடிக்காத கொஞ்சம் 180 ரேட்டுக்கு மேல போயிடுச்சு. இப்போ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாரு பாரு. பாவாடை இது பாவாடை தான். 15 வருஷத்துக்கு முன்ன பொம்பளை சாண்டினான் பாவாடை கட்டின்னு சென்ட்ரா டைலர் கிட்ட கொடுத்து தைலேஷன் வந்துட்டான். இந்த பாவாடை கட்டினா எந்த ஆள் எந்த கூட அடிச்சு அவன் பேண்ட் போட்டதுன்னா அடிச்சு அலருவான். பாவாடை என்ன ஆகுது? கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாரு. எவ்வளவு உஷாராக்குறாங்க பாரு. மத்த ரணமாகுதுல பாவி பொம்மா அடிக்குதுனே ஒண்ணு பெத்து போட்டான். பொம்மா எங்க அம்மா உத வாங்குது. பொம்மா 10 மாதம் சுமந்து அப்படியே உன்னை அழுத்தா பத்தாங்களா? ஒண்ணு எங்க அம்மா டெல்லிக்கு துட்டில் என்ன பிடிக்கிறாங்க. ஆமாடா வரப்பிரசவம் 7 மாசத்துல பண்ணோம். 7 மாசத்துல பண்ணோம். எப்படி நடக்கும்? எப்படி 16 பண்ணுவோம். பேச்சு மாதிரி சொல்லுவோம். அடாடா நடந்தா ராஜ நடை எம்ஜிஆர் நடப்பா. உன் அடியாத்தான் கத்திரியா கால் மத்தி மாதிரி நந்த போய் தேய்க்கிற நீ அடிச்சு எடுத்து அப்படியே முடிச்சு ஏறுமாடா நீ மனித இனடா மிருக இனம் கிடையாது. ஓர் அறிவு படைத்தது தாவர
இனம். 2 அறிவு படித்தது வண்டினம். 3 அறிவு படித்தது தவளை இனம். 4 அறிவு படித்தது பச்சினம். 5 அறிவு படித்தது மிருக இனம், அதாவது விலங்கினம். 6 அறிவு படித்ததுதான் மனித இனம். நீ மனுஷன் வலிச்சா அப்படி தேய் அங்க எடுத்து போய் சொல்றேன் எருமாடு தேய்க்கிற மாதிரி. எருமாடா நீ? எருமாடுனா அப்பப்ப குடிக்கிறது நல்லா தேய்க்குது. நீ அது கூட இல்லையா? ஐயோ நான் கேச்சு நிச்சயமாடா. உனக்கு எரியலடா. என்ன பண்றாங்க, சாப்பாடு நடந்து போகும்போது ஒரு பெரியம்மா சாப்பிட்டு அப்பதான் தட்டு கைவிடுறாங்க. பப்ளிகாஸ்கார் யாருப்பா மேடையில இது அசிமா பேசுவான் சொல்ல வேணான்னு சொல்றேன்னு எங்கன்னா இருப்பாங்க மாதிரி இருக்குதா? கொஞ்சம் கை தூக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருன்னு தெரியல. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தூக்குறாங்க பாரு. சாப்பிட்டு தட்டு காமிக்கிறாங்க. நான் என்ன கட்டு தெரியுமா, அவன் சொட்ட தலைமையில அவன் ஓட்டு போறாட்டு என்ன சிரிச்சுட்டாங்க. அவங்கள தவறு உன் மேல கிடையாதுடா. ஊருக்காரர் என்ன பண்றாங்க, உரம்பதே கூப்பிடுறாங்க பப்பன் வேஷக்காரன் யாருன்ட்டு. நல்லா இன்னைக்கு பாரு, சுத்தமான நாள், பரணி முருகருக்கு உகந்த நாள். இன்னைக்கே கறி தெரிஞ்சுக்கோ. எதுக்கு உன்ன மாதிரி துரோகி இருக்கிறாங்க மேடையில சொல்லக்கூடாது அவங்க கறி குழம்பு செஞ்சாங்க. 3 இலை மாமா வைக்கிறாங்க. அதுல இவ்வளவு கறி வைக்கிறாங்க. 3 இம்மா இவ்வளவு ஆகுது. ஒரு தாரிக்கு அவ்வளவு போய் கறி சாப்பிட்டேன்னா இது ஒன்னா எரியும், அது ஒன்னா எரியும். நான் சிரிச்சதுனால கிடையாது. நல்லா திருப்தியா வைக்கிறாங்க. உடுக்குனா வைக்கிறாங்க. உடுக்கு ஒண்ணுமே வைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொன்னா 9 லட்சம் அட்வான்ஸ் வாங்கினீ அப்ப தெரிஞ்சிருக்கணும். நோவுதான்றது 9 லட்சம் உங்களுக்கு யாரா கூட சொன்னது? உன்னை எவன்டா வாங்க சொன்னது? நான் வாங்கிட்டுமா தெரியாம தான் வாங்கிட்டேன். ஏன் குத்தனுக்கு அருள் இல்ல? வாங்குற உனக்கு புத்தி இல்ல? ஐயோ நான் புத்தி வாங்கிட்டேன். ஏன் குத்தனுக்கு அருள் இல்ல? வாங்கின கைது திருப்பி கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ? ஏன் குத்தனுக்கு அருள் இல்ல? ஏன் புத்தி இல்ல? அவன் செத்து விட்டா 9 லட்சம் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ? இல்ல நான் போடுவானோ? அவனுக்கு தெரியும். அவனுக்கு நான் புத்தி இல்லை. அவனுக்கு குத்தனுங்க யாருமா போய் கீழே உட்கார போய் கோயிலுள்ள தூங்குவானே சாவுடா. யானை ஊரோட பாயில மான ஊழிய நான் வச்சுக்கிறேன். வாடா நான் குட்டுன்னு கேட்டுக்கிறேன். நீ நான் வச்சுக்கிறேன். ஓ நான் போட்டி வச்சு 6 வருஷமா அப்படிதான் வாசிக்கணுங்க. ஒரு நாள் லீவ் போட்டேன். சரிண்ணா விடுண்ணே. ஏன் கோவப்படுற?